பாஜகவின் 360 வியூகம். ஸ்டாலினுடைய கண் அசைவுக்கு காத்திருக்கும் டெல்லி. ஜூலை 20 நாடாளுமன்றத்தில் நடக்க போகிற அந்த ட்விஸ்ட், இதெல்லாம் தான் நேஷனல் மீடியாவில் வரக்கூடிய பிரேக்கிங் நியூஸாக இருக்குது. எதை சுற்றி நேஷனல் மீடியாக்கள் தொடர்ந்து விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்க போகிறாங்களா, அகிலேஷ் யாதவ் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க பாஜக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தொடர்ந்து பாஜகவை கடுமையாக விமர்சித்தவர்கள் எல்லாமே பாஜகவோட கூட்டணி போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விவாதம் எங்கிருந்து தொடங்குது. ஒருவேளை அந்த பாஜக கூட திமுக கூட்டணி வைக்கிறாங்க இல்லைனாலும், நாடாளுமன்றத்தில் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படின்னாலும், அது எந்த மாதிரியான ஒரு அரசியல் மாற்றத்தை திமுகவிற்குள்ளும் சரி தமிழ்நாட்டிற்கும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் தன்னோட நிர்வாகிகள்கிட்ட காங்கிரஸோட மட்டும் சேராதீங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறார். அந்த ஒரு வார்னிங் அடிப்படையை வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னும் 6 மாதத்தில் திமுகவை சேர்ந்தவர்கள் மத்திய அமைச்சர்களாக போகிறாங்க அப்படின்னும், இந்த ஆட்சி கவிழ போகுது அப்படின்னும் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் மையப்படுத்தி வச்சு பாஜகவோட திமுக இணக்கமாக போக போகிறாங்க, இன்னும் மேலும் ஒருபடி மேலே போய் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் பேசுகிறாங்க. அதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குது? நாடாளுமன்றத்தில் ஜூலை 20 அன்னைக்கு என்ன நடக்க போகுது? பாஜகவின் 360 யூகம் அப்படிங்கிறது என்னவாக இருக்க போகுது? இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் முழுசாக பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. முதல்ல பாஜகவினுடைய அந்த 360 வியூகம் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்களை பேசும் அதே விஷயம் தான் இப்போயும் வரப்போகுது, இந்த ஒரு கான்செப்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது தொடர்ந்து நம்ம பேச போகிற விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ட்விஸ்டாக நமக்கே இருக்கும். தேசிய ஊடகங்கள் ரொம்ப அனித்தம் திருத்தமாக இந்த விஷயத்தை பேசுகிறாங்க. திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. அதையும் தாண்டி திமுக பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எதன் அடிப்படையில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி இந்த 360 அப்படிங்கிற நம்பர் எதை அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு அரசியலமைப்பை திருத்தணும் அப்படின்னா அதுக்கு 3/2 பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை அப்படிங்கிறத இப்போ கூட அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதிமுறையாக இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கு இப்போ பாஜக கிட்டேயே அவங்களுடைய சின்னம் அவங்களோட கூட்டணி கட்சியோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 293 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி என்சிபி புதுசாக இருக்கு இல்லையா, என்சிபி புதுசு கிடையாது, இப்போ முதல்ல இருக்கக்கூடிய கட்சி தான். இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்கள்லாம் அந்த என்சிபி கட்சியில் தான் இணைஞ்சு பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு 20 நபர்கள். அப்புறம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, ஜெகன்மோகன் ரெட்டியோடைய அந்த 4 எம்பிக்கள் இருக்கிறாங்க. சுயேட்சை வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1 இப்போ சொல்கிறாங்க. இதோட இவர்கள்லாம் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா 300 கிட்ட நெருங்கி வந்துருச்சு, 320 வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி யாரெல்லாம் ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, சிவசேனாவில் இருக்கக்கூடிய கட்சி உத்தவ் தாக்கரே பிரிவு பிரிவு ஒரு 6 பேர் இருக்கிறாங்க அப்படின்னும், அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாருடைய அவங்க அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் பாஜகவுடைய டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தரப்போகிறோம், 50% அதிகரிச்சு அப்படின்னா எங்களுக்கு ஆதரவு தரவில் எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு 8 பேர் இருக்காங்க. இதெல்லாம் வரிசையாக வருது. இதை தாண்டி வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிறத மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். திமுகவினுடைய அந்த 22 எம்பிக்கள் இவங்க என்ன நிலைப்பாட்டு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் தேசிய ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு விவாதமாக போயிட்டு இருக்குது. என்ன விவாதம், இதன் அடிப்படையில் இவங்க ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்குது. அதாவது 22 சேர்த்தோம் அப்படின்னா 360 வந்துடும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதை நோக்கி தான் பாஜக காய்கள் நகர்த்திட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை திமுக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னா, அதாவது நாடாளுமன்றத்திற்குள்ள குறிப்பிட்ட இந்த பில்லுக்கு மட்டும் ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னாலோ, இல்லை எந்த ஒரு ஆதரவோ இல்லை எதிர்ப்போ தெரிவிக்காமல் நடுநிலை வைக்கிறாங்க அப்படின்னாலோ, அந்த பில் பாஸ் ஆவதற்கு திமுக ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதான் எடுத்துக்கொள்ளும். அப்படி ஆதரவு கொடுக்கும் பொழுது, பில் நிறைவேற்றப்படும் பொழுது அது என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியல் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சரி, எதற்காக பாஜகவை கடுமையாக எதிர்த்த திமுக அப்படிங்கிற கட்சி இப்போ ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு எந்த இடத்துல அந்த நகர்த்துறாங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகள் தான். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு மேடையில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, இன்னும் 6 மாதத்தில் என்ன பண்ணப்படுங்க, ஆட்சி கவிழும் அப்படின்னு சொல்கிறார். சரி, ஓகே, இது ஒரு மாநில அரசியலில் ஒரு எதிர்க்கட்சி சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் தொடர்ந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருச்சி சிவா பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் மத்திய அமைச்சர் ஆக போகிறாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறார். அதே நேரத்தில் இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் இப்போ உயர்மட்ட குழு கூட்டம் கூட்டி பேசுகிறாரு, நாடாளுமன்ற எம்பிக்கள்கிட்ட பேசுகிறாரு. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, காங்கிரஸோடு இணைந்து பயணிக்காதீங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னதாகவும், என்ன போராட்டம் நடத்தினாலும் எது நடத்தினாலும் தனியாகவே பயணிங்க, காங்கிரஸோடு ஒத்து இயங்க வேண்டாம் அப்படிங்கிறது திமுக தலைமையிடம் ஒரு கட்டளையாக சொல்கிறாங்க. ஸோ இந்த டாட்லாம் இணைத்து பார்க்குறாங்க. அதாவது 6 மாதத்தில் எம்பி ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், மத்திய அமைச்சர் ஆகணும் அப்படின்னா
அவங்க வந்து ஆட்சியில் பங்கு பெற்றாதான் முடியும். அப்போ திமுக பாஜகவோடு நெருங்கி போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறாங்க. சரி, எதற்காக நெருங்கி போகணும்? கொள்கை வழியில் வந்து பாஜகவும் திமுகவும் நேர் எதிராக இருக்கக்கூடிய 2 கட்சிகளாக இருக்கும்பொழுது எதற்காக நெருங்கி போகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. இப்போது அரசியல் சார்ந்து நம்ம பார்க்கும் பொழுது திமுக தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க, அதாவது அதிகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது 2 எதிரிகளை திமுக சமாளிக்க முடியுமா? மாநிலத்தில் டிவிகே அப்படிங்கிற எதிரியும் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக அப்படிங்கிற எதிரியும் ஒரே நேரத்தில் சமாளிப்பது கஷ்டம். அப்படிங்கிறதுனால கூட்டணி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போகாமல் வெளியிலிருந்து ஏதோ ஒரு வகையில் ஆதரவு நிலைப்பாட்டை தான் திமுக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் அரசியல் விமர்சகர்களும் சரி தேசிய ஊடகங்களும் பல்வேறு தரப்பிலிருந்து தொடர்ந்து இந்த கருத்தை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இப்போது ஜூலை 20 நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கூட போகுது. அங்கே இந்த டீலிமிட்டேஷன் பில் வருது. அப்படின்னா திமுகவினுடைய 22 எம்பிக்கள் ஆதரவோட ஒருவேளை அந்த பில் நிறைவேறுது அப்படின்னா அது அரசியல் ரீதியாக, நிர்வாக ரீதியாக தாக்கத்தை இன்னொரு பக்கம் பேசுவோம், அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல பாஜகவிற்கு எந்த வகையில் இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இது பாஜக வந்து தேசிய அளவில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாறிடுவாங்க. அவங்க நினைச்ச அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், FCRA ஆக்ட் எல்லாமே வந்து இதன் அடிப்படையில் நிறைவேற்றிடுவாங்க. இப்போ டீலிமிட்டேஷனுக்கே அவங்க வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா FCRAக்கோ இல்லை மற்ற இதுக்கோ வந்து ஆதரவு கொடுக்குறது எந்த ஒரு தயக்கம் இருக்க போதில் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை கொடுக்கும் பட்சத்தில் அது தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக பாஜக உருவாக்கும். 4வது முறையாக பாஜக வெற்றி பெறும் அப்படின்னா கூட நம்ம முன்கூட்டி அறிவிச்சிடலாம். அந்த அளவுக்கு அவங்க வலிமையான காய்கள் நகரத்தில் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து நம்ம சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு இது தற்காலிக பின்னடைவாகத்தான் இருக்கும்னு சொல்லலாம். அதாவது அவங்க கொள்கை ரீதியாக பாஜகவும் திமுகவும் 2 பேரும் எதிர்ப்புறத்தில் நிற்கும் பொழுது அவங்க ஆதரவு தெரிவித்தாலும் சரி, வெளிநடப்பு செஞ்சாலும் சரி, அது பாஜக ஆதரவு நிலைப்பாடு அப்படின்னு வரும் பொழுது இதுவரைக்கும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக வந்து ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது அவங்க மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக தற்காலிக பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல, அதாவது பாஜகவிற்கு எதிர் அப்படிங்கிற திமுக தன்னை முன்னிலைப்படுத்துக்கிறீங்க இல்லையா, இப்போ டிவிகே வந்து தன்னை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசிகே இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகள் எல்லா கட்சியும் போயிட்டு டிவிகே நிற்கும் பொழுது இந்த சமயத்தில் திமுக இந்த போன்ற ஒரு முடிவு எடுக்கும் பொழுது பாஜகவிற்கு எதிராக வந்து டிவிகே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து உருவாக்கப்படும் தமிழ்நாடு முழுவதும். அது 2029 தேர்தலில் எந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம 2024 தேர்தல் முடிவுகளை வச்சு நம்மளால் ஏறக்குறைய கணிச்சிட முடியும். அதே போன்ற ரிசல்ட் தான் 2029 தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு வியூகமாகவே இருக்குது, எதுவுமே நடக்க போகிறதில்லை, அதாவது திமுக ஆதரவு தெரிவிக்க போகிறதில்லை, நாடாளுமன்றத்தில் பில் பாஸ் ஆக போகிறதில்லை அப்படின்னு ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இப்போ தார்மீக ரீதியாக திமுக வந்து கொள்கை ரீதியாகவும் பாஜக கடுமையாக எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்ப்பு பாதை அப்படிங்கிறது தன்னை நிலைநிறுத்திக்குவாங்க, திருப்பியும் அதே வழி பாதையில் பயணிப்பாங்க. அதில் எந்த ஒரு இலக்கு மாறாமல் அவங்க தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் பாஜக மற்றும் டிவிகே அப்படின்னு 2 எதிரிகளை, மாநிலத்தில் டிவிகேவும் ஒன்றியத்தில் பாஜக அப்படின்னு 2 கடுமையான எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவே இருக்காது. அதாவது டிவிகேவும் பாஜக கடுமையாக எதிர்ப்பாங்க, இந்த பக்கம் வந்து திமுகவும் பாஜக கடுமையாக எதிர்ப்பாங்க அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கும்போது தெளிவில்லாமல் எந்த ஒரு திசையும் இல்லாமல் கட்சிகளுக்கு இடையே ஒரு கடுமையான மோதலாகத்தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது 2029 நோக்கி பயணிக்க நம்ம எதிர்பார்க்கலாம். திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டாளர்கள் நிறைய பேர் பாஜகவோடு ஈனம் போகக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா தேர்தலுக்கு சரியாக முன்னாடி தான் என்ன பண்ணாங்க, டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தேசிய கட்சிகளை விட முந்திட்டு போய் திமுக வந்து கடுமையாக எதிர்த்தாங்க. ஆனால் அதற்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கல அப்படிங்கிறது நம்ம அவங்க சொல்லக்கூடிய ஆதங்கமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ என்னவோ, ஒருவேளை பாஜக கொண்டு ஒரு திட்டங்களை மக்கள் ஏற்றுக்கிறாங்க, திமுக அதை தடுத்ததுனால தான் தேர்தலை தோற்றிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவையும் முன்வைக்கிறாங்க. அப்படிங்கிறனாலையும் இதற்கு முன்பாக எப்படி பாஜகவோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு கூட்டணி வச்சாங்களோ அதே மாதிரி தமிழகத்திற்கு எந்த ஒரு இழுக்கும் வராமல், அதே மாதிரி தமிழ்நாட்டிற்கு அதிக நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வகையிலான கூட்டணியை வந்து பாஜக கூட திமுக உருவாக்கணும் அப்படின்னு திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பேச தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அடிபடுது. இந்த காய் நகர்த்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பாஜக பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே வழியில் இந்த பக்கம் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேயுடைய அணிகள் 6 எம்பிக்கள் வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அகிலேஷ் யாதவ்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணிக்காக இல்லை, நாடாளுமன்றத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு பில் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும், இது நீ ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அகிலேஷ் யாதவ்ட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ யாரெல்லாம் கடுமையாக பாஜக எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாத்திட்டையும் நேரடியாக பாஜக தலைமை வந்து பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்குது. இன்னும்
ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது கூட போகுது. அந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க, ஒருவேளை டீலிமிட்டேஷன் பில்லுக்கு எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே கொண்டு வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான மாற்றத்தை அரசியல் களத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இல்லை மீண்டும் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைஞ்சு ஏதோ ஒரு வகையில் டீலிமிட்டேஷன் பில் வரவே கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக பாஜகவுக்கு அமையும். ஒருவேளை பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே எடுத்தாங்க அப்படின்னா அது மற்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய ட்விஸ்டாக அமையும். இது எது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜூலை 20க்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தினுடைய கூட்டம் கூட போகுது. அங்கே என்ன நடக்க போகுது, நாடாளுமன்றத்தில் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அது தொடர்பான வீடியோக்குள்ளே நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் பேசலாம். தொடர்ந்து கோப்பை சபையோட இணைந்திருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோப்பாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.